வச்சிருக்கிற உன் அப்பா, உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களே நீ மன்னிக்கல, நான் யாரு? இந்த 15 வருஷத்துல முதல் தடவை ஒரு ரூமுக்கு போறேன். என் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை நடக்கணும்னு நான் ஆசைப்படுற நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் கலந்துதான் அப்பா, இந்த வியாதி வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய விஷயம். உங்க அப்பாவுக்கு பேங்க்ரியஸ்ல கேன்சர்ப்பா. எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். நமக்கெல்லாம் எதுவும் தெரியல பாரு. நம்மகிட்டே மறைச்சிட்டாரா மச்சான். தப்பா எடுத்துக்காதடா. முன்னாடியே அப்பாவுடைய இந்த ப்ராப்ளம் பற்றி எனக்கு தெரியும். ஏன்டா என்கிட்ட மறைச்ச? ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஏன்டா என்கிட்ட சொல்லல? இல்லை மச்சான், சொல்லலாம். ஏன்டா அவனை போல வச்சிட்டு உங்களெல்லாம் ஃப்ரெண்ட் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கா? அப்பா ஏற்கனவே இப்படி யாருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? என்னடா புதுசா உங்க அப்பா மேல ஒரு பாசம் பொத்துக்கிட்டு வருது? உன்னை விட எங்களுக்கு தான்டா அவர் மேல பாசம் அதிகம். என்னமோ பேசிட்டு இருக்கிற. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பிரியா பார்க்க போனப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? டேய், நீ முன்னாடி போன இப்ப வந்துடுறேன். டேய், நர்ஸ் நல்லாக்குன்னு அப்படியே அட்மிட் ஆயிடாத. போயிட்டு சீக்கிரம் வா. என்ன நீ சந்தோஷமா பார்க்கணும்னா இந்த விஷயத்தை நீ கௌதம் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. ஸ்ரீ, ஆனா அன்னைக்கு நீங்க 3 பேரும் சேர்ந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிங்க பாருங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா, கடைசி ஆசை. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறது நான் பார்க்கணும்டா. நான் செத்தானது நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போறதுதான் இந்த வியாதியை விட எனக்கு வலியா இருக்க போகுது. உயிரே போனாலும் கல்யாணம் பண்ணிக்க மட்டும் இருந்தா நாங்க கல்யாணம் பண்ணிட்டு உங்க அப்பாக்காக தான்டா. இங்க பாரு மச்சான், நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதை பார்த்து மனசு மாதிரி நீயும் கல்யாணம் பண்ணி போயிட நம்பிக்கையில் தானே பண்ணிக்கிட்டோம். அதான்டா உங்க அப்பாவோட ஆசையும்.
பக்கத்துல வராத. பல்ல உடைச்சிருவேன். மரியாதையே போ. அன்னைக்கு என்னடா சொன்ன? நான் முக்கியமா இல்ல உன் வாழ்க்கை முக்கியமான்னு கேட்டல. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஏன்னா என் வாழ்க்கையே நீதான்டா. இப்ப தெரியுதா எல்லாருக்கும் அழுக வரும்னு? பிரியா, கௌதம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. ஓ போடா, ஒன்னாகாது. போடா, தைரியமா போ. கௌதம், சாரிப்பா. சாரிப்பா. மச்சான், என் பையன் கூட பேசிட்டாமா. மச்சான், அப்பா அப்படி இருக்கிற? பரவாயில்லடா, நார்மலாக இருக்கிறப்போ. இனிமே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அங்கிள். உடம்ப நல்லா பார்த்துக்கங்க. தேங்க்யூ. பாய்.
பிரியா ஒரு நிமிஷம். பிரியா, ஏர்போர்ட்டில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி சொன்னது தப்பு தான். அது உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ தப்பானவனா இருந்திருக்கேன்னு அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுது. நீ பீச்சில் என்னை பார்த்து கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. சத்தியமாக என்னால் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல. பொண்ணுங்க எல்லாரும் தப்பானவங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டேன். உன்கிட்ட பழகினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சது. ஸ்விஸில் உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் மறக்க முடியாது. லவ் இவ்வளோ வலிக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. என்னை ஒரு நல்ல மனுஷன் ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது சொல்லாந்தான் நான் வந்தேன். இதை சொல்லத்தான் வந்தியா? இவ்வளோ சொன்னியே, என்கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு சாரி சொன்னியா? கோபத்தில் ஒரு நம்பரை delete பண்ணாலும் உங்ககிட்ட இது ஒரு சாரி SMS வராதானே ஏங்கினேன். என்னைக்காவது என் வீட்டுக்கு வந்து சாரி பிரியான்னு சொல்லிட மாட்டேன்னு உனக்காக வெயிட் பண்ணேன். உன்னை நினைச்சு எவ்வளவு அழுதுருப்பேன் தெரியுமா? பிரியா, ஐ லவ் யூ. டேய் சும்மா இருடா. அவன் பேக்ரவுண்ட்ல ஹாரிஸ் வாசிக்கிறான்ல. சைலன்ஸ். இது என்ன கோயம்பேடு மார்க்கெட்டா? இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்லாம் சைலண்டா இருக்க மாட்டாங்க. என்ன அப்புறம் ஏன் பிரசவ வார்டுல மட்டும் ஒரு பொண்ணு கையோமையா கத்திட்டு இருக்குது? போய போயா. ஆமா மச்சான், நீ நைட்டு ஃபுல்லா சும்மா திணற குடிக்கிறோம். கண்டிப்பா மச்சான், இது என்னோட treat. எஸ் மித். எக்ஸ்கியூஸ் மீ, இப்போதானே சேர்ந்தோம், அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா? முதல்ல என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. மச்சான், அவன் கூட குடிக்கணுமா மச்சான்?